அது வேறு இது வேறு. எல்லாருமே ஒன்றா ஒரே பஸ்ஸில் வந்திருப்பாங்க. அப்போ அனுப்புறியா? வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாரா. என்னடா வேணும் தம்பி? கண்ணை முடிக்காமா? உங்கள் இடத்துக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த எல்லையில் என்ன கற்பராய சாமி உண்டுமா? இருக்கிறார்களா? குழந்தை பாக்கி தந்தா என்னடா பேர் வைப்ப? பொம்பளை பிள்ளை பிறக்க போது முத்துமாரியம்மான்னு பேர் வை. கால் வந்துட்டுவான். அந்த தொழிலுக்கு இன்னும் 3 மாத கால அவகாசத்தில் விருத்தி ஆக்கி தரேன். பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். என்ன சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி அடைந்து வா மகனே. ஆனந்தம். சரி. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? அப்படியே அவனை கல்யாணம் முடிக்கணுமா? ஏன்? ஓ அப்படி வருதா? சரி 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 சரி. கால் வந்துட்டு. முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே கண்டாலே. காளியம்மன் மாகாளி தெய்வம் எங்கே இருக்குது? வந்த உடனே உங்கள் பக்கத்தில் நிற்கிறாளே, அதுதான் கேட்டேன். நல்லா கும்பிடு விழாவில். சந்தோஷமாக இருக்காள. 2.5 ஆண்டுகள் கடினமான முயற்சிகள் செய்துறீங்க, எதுவுமே நடக்கலை. சாதகத்தில் நடந்துரும்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நடக்கலையே. சோசியர் சொன்னது பொய்யா அல்லது நம்ம சாதகம்தான் பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியலேன்னு ஒரு வருத்தம் உங்களுக்கு. காலில் வந்துட்டுவாங்க. எத்தனை மணிக்கு எந்திக்கிற காலையில்? 5:50க்கு எந்திரிச்சு என்னைய கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணு. ஒரு 90 நாட்கள். என்ன 5:50க்கு எந்திரிச்சு பிரார்த்தனை பண்ணணும். பண்ணிக்கா. நல்ல டைம் வந்தாச்சு. புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை வரை கால அவகாசம் இருக்குது. அதுக்கு பிறகு கல்யாணத்தை நடத்தி தரேன். வார புதன்கிழமை சாயங்காலம் என்னைய வந்து பார். வெற்றி உண்டு. பக்கத்தில் வாக்கா. கர்மசாமிக்கு சரி ஓகே. அரிசி வைங்கண்ணே. அதே உடுமலைப்பேட்டை என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாக இருக்கிறது என்று சொல்லி வேதனை அடைந்து வந்தவர்கள். சரி தொட்டுட்டேன். ஐயா முன்னால் வைங்க. அங்கே வச்சு. என்னம்மா பிரச்சனை? இந்த கால் நின்றுட்டு வா. கால் நின்றுட்டு வா. பாதை வகுத்த பின்பு பயப்படலாமா? பாவம் உனக்கில்லை, பயணத்தை தொடங்கிவிடு. வாங்க பக்கத்தில் உட்காருங்க. நீங்கள் உட்கார்ந்தோடனே அங்கேருந்து காகம் பறந்து வருது. என்ன காகமே பறந்து வருகிறா என்ன? சனி பகவானுடைய காலம் உங்களை உதச்சிக்கிட்டு இருக்கு. 2.25 ஆண்டுகளாக தொட்டது தொடங்காமல் கடன்களும், முட்டுக்கு கீழ் வலி உபாதைகளும், நிறைய கடன்களும், செய்யும் தொழிலை விருத்தியாக பார்க்க முடியாத வேதனைகளும், இருளடைந்த கோலம் மிகுந்த வீடுகளுமாக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையா? கால் நின்றுவாங்க. சாதகம் பார்த்தீங்களா? போய் என்ன சொன்னாவ? வாங்க பக்கத்தில். இந்தா இந்த கறியும் இந்த பணத்தையும் கொண்டு உன் பூஜைறையில் வை. பணம் கிடைக்கும், கடன் தீரும், தொழிலுக்கு ஒரு திறப்பு தாரப்பா, வெற்றி உண்டு. வாடா தம்பி வா. நல்லா பொள்ளாச்சி. பொள்ளாச்சி யாருப்பா? பொள்ளாச்சி. பொள்ளாச்சியா? வா. உன்னை உடுமலைப்பேட்டைக்கும் வந்துடுன்னா பொள்ளாச்சிக்கும் வந்துடுண்ணே.
சரி, கால் வந்துட்டு வா. நல்லா இன்னொருத்தரம் கால் வந்துட்டு வா. அலைப்பாயும் கடலோரம் இளமானை போலே விளையா. என்னம்மா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. விளையாடி இசை பாடி இன்பம் காணலாம் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ண முடிக்காம். அவன் உன்னை தேடி வரமாட்டான் மகளே. அவனுடைய பாதை தவறாக உன்னை பயன்படுத்தி விட்டு உதறிவிட்டான். இனி அவனை தேடுவது தவறு. இப்போ அவன் கண்டிப்பாக வேணுமா? கால் வந்துட்டு வா. மதியமும் கொடுத்து மனசையும் கொடுத்துருக்கு பேவுல. என்ன செய்ய முடியும்? என்னத்தெல்லாம் கொடுத்துருச்சு? மனசையும் மதியம். இன்னும் ஒரு தடவை கால் ஒன்று நல்ல விடலையே. உட்கார், கண்ணை மூடு, பிரார்த்தனை செய்ய. என்ன இந்த அப்படி அவனை அவன் கழுத்தில் தாடி கட்ட வைக்கிறேன். நல்லா ஓடிப்போ. கர்மசாமிக்கு எங்கள் ஆத்தாளுக்கு உடல்நிலை சரியில்லை. எங்கள் ஆத்தாளுக்கும் அப்படி தான் இருக்குது. பொள்ளாச்சி பக்கமாக போவோம் ஊர். எப்பா சாப்பிட்டு போங்க தம்பிகளே, சாப்பாடை முடிச்சுட்டு போங்கய்யா. இன்னொருத்தர காலம் வாடா. டேய் சுக்லி, வா. உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். செய்வன வைவன கோளாறால் உன் உடலும் உன் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன் சைடு தோளிலிருந்து தொப்புள் வர வலி எடுக்கும் இருக்கா. அடிக்கடி அப்படி படுத்திருக்கும் பொழுது அந்த ரகத்தில் பறக்கிறது மாதிரி உனக்கு காட்சி தெரியும். தெரியுதா? கால் வந்துட்டு வா. ஏரோப்ளேன் இல்லாமலே பறக்காம்பே. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன்னை தெளிவு பண்ணி தாரேன். உங்கள் அம்மாவுடைய உடல்நிலையும் நல்லாக்கி தாரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னையை வந்து பார்த்து இங்கே தங்கிக்கிடணும். ஒரு நாள் இந்த கோயில் ஸ்தலத்தில் தங்கு, சரியாகி வெற்றியாகி தந்துடுறேன். இந்தா ஜெயிச்சு வா மகனே, நல்லா சரியாக்கிடுறேன். அன்னைக்கு வா, சரக்கும் வாங்கிட்டு வா. எந்தி கர்மசாமிக்கு சிந்தாமல் சிதறாமல் வச்சுக்கோ. சாப்பாடெல்லாம் வயிறார சாப்பிட்டு போ. உட்கார். சாமி எனக்கு ஒரு லோன் வேணுமே. யாருக்குப்பா லோன் வேணும்? என்னண்ணே லோன் எங்கண்ணே வேணும் உங்களுக்கு? சொல்லுங்கண்ணே, எங்கே வேணும்? வாங்கியிருக்கிய கால் வந்துட்டு வாங்க. புறப்பட்டாச்சப்பா நீ? புறப்பட்டாச்சே. அங்கெல்லாம் கொஞ்சம் தூங்கிக்கலாம், போய் உட்காருங்கோ. பொம்பளை நான் சொல்லதுக்கு முன்னால் நீ 4 கேள்வி கேட்கணும்னு முடிவெடுத்து வந்து உட்காந்துருக்கிய. என்ன வேணும்? ஒன்று வேற 2 கால் வந்துட்டு வா. வா. இந்தா முதல்ல உனக்கு தொழிலையும் வெற்றியாக்கி தரேன். உன்னுடைய லோனை மீட்டி வெற்றியாக்கி தந்துடுறேன். வா பக்கத்தில் வாப்பா. எல்லா நலவும் பற்றி இனிமையாக இருப்பாய். பணம் கிடச்சாச்சு, சந்தோஷம். கர்மசாமிக்கு கர்மசாமி என் பிள்ளை என் சொல்ல கேட்டாச்சுன்னா என் மனது கொஞ்சம் நல்லாயிரும். யார்? என்னக்கா உன் பிள்ளை எங்கக்கா இருக்கு? யார் இவர்? யார் இவர்? நீ சின்ன பையன். மூத்த பையன் தான் சொல்ல கேட்க மாட்டேக்கானோ? கால் வந்துட்டு வா. நீ என்ன, நீ எல்லா சொல்லையும் கேட்கியாப்போ? கெட்டிக்காரனாக இருக்க? கையில் என்ன கட்டியிருக்க?
வா. சரக்கு அடிப்பியாடா? இப்போ இன்னைக்கு அடிக்க மாட்டியோ? அதான் உங்கள் அண்ணன் அடிப்பானா? ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் அடிப்பானா ஆஃப் அடிப்பானா? ஒரு ஃபுல் அடிப்பான். திறமை உள்ள வந்தானே. உனக்கு மூத்தவன் பார்த்தியா? நீனா ஆஃப் தான் அடிப்ப. அவன் ஒரு ஃபுல்லுலாம் அடிக்கான். காலில் வந்துட்டுவாங்க. இழுத்து வச்சுருக்கான். என்னென்னு கேட்டுருவோம். வரலாம். கதை கதையாய் சொல்ல வந்தாள். அவன் உள்ள 2 விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு பொம்பளையாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் பணத்தாலையும் கொடுத்து ஏமாந்துருக்கான். அதனால் இப்போ அவன் சொல்லுக்கடங்காத சூரபத்மனாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான். புரியுதா? அவன் மனதை திருத்தி ஒழுக்கமாக வாழ வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? அதுக்கு தான் வேறு மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னேன், நீ புரியட்ட. அதுக்கு நான் என்ன செய்வேன்? இந்தா மனைவிட்ட வந்து சேர்ந்து வாழ வச்சு தாரேன், வேறு இடத்துலேருந்து பிரித்து கொண்டு வரேன். இந்தாடா நல்லா இருக்கும், இனி குடிக்க மாட்டான், உனக்கு தொழில் கிடைக்கும். புண்ணியமார் தம்பி போய்ட்டோம். கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையமாண்ணே வாங்க. என்ன வியாபாரம்? பால் யாரும் விற்கிறீங்களா? வாங்க, கால் வேணும். என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. யார் நீங்கள்? கோபிச்செட்டிப்பாளையமா? தம்பி வா. என்ன அங்கேயே நில்லு, சோமா இருக்கியா? உன் பேர் என்ன? சரவணன். மைக் செட்டா? அங்கே ஒரு ஆள் சரவணன். கால் வந்துட்டு வாங்க. மேப்பு படி உன் இடம் இந்த பத்திரத்தில் வரலையப்பா. பின்ன எப்படி உனக்கு அது உரிமையாகும்? அதுக்கு என்ன ரெக்கார்டு வச்சுருக்கிற? ரெக்கார்டு இல்லை, எழுத்து இல்லை, வாக்கு இருக்குது. சிவிலுக்கு ரெக்கார்டு வேணும், கிரிமினலுக்கு வாக்குமூலம் வேணும். நீ வந்து ரெண்டையும் மாற்றிலாம் வச்சுருக்கிற. சிவிலுக்கு வேண்டிய ரெக்கார்டு இல்லை, சும்மா பேச்சுவார்த்தைக்கு இருக்குது. அப்படியா? 1 2 3 4 மொத்தம் 4 போர்ஷன் இருக்குது. 4ல் 2 போர்ஷன் உங்கள் குடும்பத்துக்கு சேரும். அதில் உனக்கு நான் வாங்கி தந்துட்டு தான் கால் வந்துட்டு போ. நான் சொல்லும்போது பேச்சுவார்த்தை ஆரம்பி. வார புதன்கிழமை என்னை வந்து பாரு, அதுக்கு பிறகு சொல்லுதேன். பொறுமையாரு, அடிச்சு தந்துடுவோம். சரி, சந்தோஷம். கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னம்மா பிள்ளை? சொல்லிட்டு உட்காரு. கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விடலை, இன்னும் சாமிகிட்ட உன் மனசு போகலை. வரலாம். உன் பிள்ளைய இப்போ குடும்பத்தோடு ஒன்று சேர்த்து வைக்கணுமா? இன்னும் 9 மாத கால அவகாசம் இருக்குது. அதுக்கு இடையில் வந்தால் யாருக்காவது உடல் நோய் அல்லது உயிர்கண்டம் ஏற்படும்னு விதி இருக்குது. புரியுதா? 9 மாதம் கழித்து உன் பிள்ளைய ஒன்று சேர்த்து தரேன், ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு நல்லா இரு மகளே. ஆமாம், அப்படியா? யாருன்னு கேட்டு பார்ப்போமா? யாரோ ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்களாம்ல இடத்துக்கு. யாருப்பா? இடத்துக்கா இது அக்ரிமெண்ட்? அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்க, நிறைவேறலன்னு சொல்லுது. யார் அது? நீங்கள்லாம் எந்த ஊர்? கோபிச்செட்டிப்பாளையம் தானா? கோபிச்செட்டிப்பாளையமா? சரி, கரெக்டு. வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யாருக்கு பக்கத்தில் இருக்குது? 2 உத்தரவு தான் இருக்குது. என்ன அம்மன் இருக்குது? நீங்கள் உங்கள் பிள்ளையை பற்றி கேட்க வந்தீங்களா? எதுவும் நீங்கள் இல்லை, பின்னால் உட்காரலாம்.
சாமி நான் நடத்துகிற தொழிலை எனக்கு வளப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க யார்? என்னக்கா தொழில் நடத்துகிற? கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சும். பார்க்குற தொழில் வந்து சாதாரண ஒரு வியாபாரம். அடுத்தவங்கள நம்பி பணத்தெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா? கூடாதுல்ல. இப்போ நம்ம இழந்து ஏமாந்து நிற்கிறது உண்மை தானே? அப்போ உன் குற்றம் இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். இப்போ உன் வியாபாரத்தையும் நடத்தி தாரேன், இழந்த செல்வத்தையும் மீட்டி தாரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? கல்வியில் உயர்ந்து வருவான், நீ நினைச்ச மாதிரி பட்டம் பெறுவான். இந்தா மகிழ்ச்சி அடைந்து வா மகளே, ஆனந்தமாக இருப்போம். கர்மதாமிக்கு கோயம்புத்தூர், கோச்சாம்புத்தூர் பாக்கி இடையில யாரையும் நிற்கப்பா, இடையில யாரையும் நிற்க சொல்லாதாங்க. இந்த பாதையில் யாருமே நிற்கக்கூடாது. குழந்தை கேட்டு வந்தவங்க, குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க உண்டா? கவனிக்காம நிற்கிறாங்க. குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க உண்டா? உன் பேர் என்ன? சுவாதிகா. உன் பேர் என்ன? வெரி குட். பார்த்திபனுங்கிறது யாருடைய பேர்? வெரி குட். கால் வந்துட்டோம். உள்ள மகாபாரதம் படிச்சிருக்காள? உட்காரலாம். சரி. பெருமாள் கோயில் எந்த பக்கம் இருக்குடா? அந்த பெருமாள் கோயிலிருந்து நான் பார்த்தேன், கருடாழ்வார் வந்தார். வரக்கூடிய ஆனி மாதத்தில் ஒரு கருட சேவை நடக்கும். என்ன சேவை நடக்கும்? கருட சேவை நடக்கும். அந்த கருட சேவையின்படி உங்களுக்கு குழந்தை வரம் கொடு அப்படின்னு சொல்லி உத்தரவு. அப்படின்னா என்ன சாமி, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நான் கேட்டேன். கிருஷ்ணவேணி அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பா. எப்படி பிறப்பா? கிருஷ்ணவேணி அப்படின்ற ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பாளாம். அப்போ ஆடி 30க்கு பிறகு குழந்தை ஜனனம் ஆயிரும். கால் வந்துட்டு வாங்க. அப்புறம் உங்கள் தொழிலை பற்றி நீங்கள் என்கிட்ட ஒன்றும் பேசலையே. அந்த பங்கு இல்லைங்கிறது உண்மை. ஆனால் உனக்கு ஒரு பாதி அளவுக்கு பணம் கிடைச்சும் வாங்கி தரேன். வேறு எந்த பிரச்சனையும் வேண்டாம். இந்தாங்க, வெற்றி உண்டு. நான் சொன்னது தான்மா. போயிட்டு வா. கர்மதாமிக்கு கல்யாணம் சம்பந்தமான கேள்வி கேட்டு வந்தது யாரு? கொஞ்சம் வேண்டிதாங்க மச்சான். யாருக்குடா கல்யாணம்? பொண்ணு. கால் ஆறு. நல்லது நல்லது. பொண்ணு ஊருக்கு புதுசு. பொண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே இருக்கா அவங்க பொண்ணு? இதுக்கு முன்னால் எங்கேருந்து படித்தா? பக்கத்தில் வா. ஊர் வந்து சேர்ந்து என் உள்ளம் வந்து சேரலை. உடம்பு ஊருக்கு வந்திருக்கும், உள்ளம் எங்கே இருக்கும்? எங்கேயோ இருக்கும். அதை மாதிரி மனசு இப்போ குழப்பம் அடைஞ்சிருக்கா. புரியுதா? அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி உங்கள் பக்கத்தில் திசை திருப்பி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவாங்க. அண்ணே, நாகரிகமாக குடிப்பீங்களா? இல்லை நாகரிகமாக குடிப்பீங்களான்னு
சரி வேண்டாம் விட்டுருங்க, உங்கள்கிட்ட போய் என்னத்தை பேச. நடத்தி தரேன், 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க, வெற்றி உண்டு. முகத்தை பார்த்துக்காங்க, ஜெயிச்சு தரேன், பிறகு பேசுவோம். 3:30க்கு பார்க்க சொல்லிருக்கீங்களா, தைரியம் தான் போங்க. கோயம்புத்தூர் கணவன் மனைவி, அது யாரு? பக்தன். சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. என்னப்பா